இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் இந்த ஹீட்லெஸ் கலர்ஸ் பற்றி பார்த்துட்டே இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது டைசனோட லேர்னிங் கர்வ் தான் லாங்காக இருக்குது, இந்த மாதிரி ட்ரை பண்ண ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா இதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும் போல். ஆனால் கடைசியில் மிஸ்டர் விக்னேஷோட ஹெல்ப்னால எப்படியோ போட்டு முடிச்சிட்டேன். நான் போட்ட மாதிரி கொஞ்சம் அப்படியே சீனும் போட்டுட்டேன். இவ்வளோ ஷார்ட் ஹேர்ஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் செட் ஆகுமா? என்ன இதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். ஒரு 4 hours கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். இது அடிக்கடி போட்டா ட்ராக்ஷன் அலோபேஷியா வந்துடும் நினைக்கிறேன். அடிக்கடிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஹேர்லாம் ரொம்ப இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். போட்டதுமே ஃப்ரண்ட்லாம் பயங்கரமா இழுத்துட்டு வலியா இருந்துச்சு. உடனே ரிமூவ் பண்ணிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் போட்டப்போ வலி இல்லை. 4 hours கழிச்சு இது ரிமூவ் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அந்த ஃப்ரண்ட் சைட் காலை ரிமூவ் பண்ணோடனே காமெடியாக தான் இருந்துச்சு. பட் ஹேர்லாம் கோம் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக கோம் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு அதோட ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேர்ள்ஸ் நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நல்லா ஸ்டே ஆகும்னு தெரியல. செட்டிங் ஸ்ப்ரேலாம் போட்டு பண்ணால் இன்னும் நல்லா ஸ்டே ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஹேர் கோம் பண்ணி பண்ணேன். இந்த ப்ரௌன் கலர் ஏன் வாங்கினேன்னு தெரியல. 348 rupeesக்கு 269K பிளாக் அண்ட் பிங்க் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஓகே guys, that's day 26 of 30. Bye.